இல்ல எல்லா சாலையுமே அழகா இருக்கு. இதுல எது கொடுத்தாலும் என் சந்தியாக்கு அழகா இருக்கும். நம்ம இதுல எந்த சாலை எடுக்கலாம்? முதல்ல சந்தியாக்கு புடவை எடுக்க வந்திருக்கேன். அவளே அசந்து போற அளவுக்கு நான் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும். யாராச்சும் இருக்கீங்களா? புடவை செக்ஷன்ல யாருமே இல்லையா? என்ன சார் நீங்க என்ன பாக்குறீங்க? இருக்கிறதுலே ஒரு நல்ல புடவையா காட்டுங்க. சார் ஒரு 1000 2000 3000க்குள்ள புடவை எடுத்து போடட்டுமா? இது 1000 2000மா? 1 கோடி. ஆளை பார்த்தா கட்டிக்காட்டுக்காரன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி 1 கோடிக்கு சேலை வாங்குவான்? ஒருவேளை கோடினா என்னன்னு தெரியாது இவருக்கு. என்ன சிஸ்டர், புடவை எடுத்து காட்டலையா? இல்ல சார், நீங்க ஏதோ கோடின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை 10,000க்கு புடவை கட்டிங்களோ, தெரியாம கோடின்னு சொல்லிட்டீங்களோ? இல்ல சிஸ்டர், எனக்கு 1 கோடிக்கு தான் சாரி வேணும். நீங்க கேக்குற மாதிரி 1 கோடி சேலைலாம் எங்க கடையில இல்ல சார். நீங்க கேக்குற மாதிரி 1,00,000க்கு வேணா எங்க கடையில சேலை இருக்கு, பாக்குறீங்களா? 1,00,000க்கா? சரி பரவாயில்ல, காமிங்க. நான் 1 கோடிக்கு வாங்கலான்னு வந்தேன். சார் சேலை யாருக்குன்னு தெரிஞ்சா கலர் பார்த்து எடுத்து போடுவேன். உங்க ஒய்ஃபுக்கா? ஆமா ஆமா, என் ஒய்ஃப் சந்தியாக்கு தான். அவ நல்ல கலரா இருப்பா பாத்துக்கோங்க. அதனால நல்ல மெரூன் கலரு, ஒயிட் கலரு, கிரீன் கலரு அந்த மாதிரி சாரியா பார்த்து எடுத்து போடுங்க. சார் யாருமே உங்க ஒய்ஃபுக்கு இவ்வளவு அழகா கலர் பார்த்து செலக்ஷன் பண்ண மாட்டாங்க சார். நீங்க இவ்வளவு அழகா கலர் பார்த்து செலக்ஷன் பண்றீங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். இல்லங்க, நான் தான் அவ கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்தாங்க சார், நீங்க சொன்ன கலருக்கு உங்க ஒய்ஃப் இந்த சேலை கட்டினாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. தேங்க்யூ. சார் சார் என்ன சார் அதுக்குள்ள இந்த சேலை கட்டினா உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? நீ கனவுல போயிட்டீங்களோ? போய் கேஷ் கவுண்டர்ல போய் பில் கட்டிட்டு சேலையை வாங்கிக்கிடுங்க சார். சரிங்க. கடவுளே, சந்தியாக்கு நான் முதல்ல சாலை எடுத்துட்டு போறேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும். இதுதான் அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டணும். எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சோன்னா நாங்க 2 பேரும் இந்த கோயிலுக்கு வந்து நாங்க தேங்காய் உடைக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் கடவுளே. ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்குன்னு நீங்க காமிச்சிட்டீங்க கடவுளே. எனக்கு இது போதும்.